இன்ஃபர்மேட்டிவ் சேனல் சார்பாக வணக்கம். ஸோ இன்றைக்கான தகவல் பகிர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஃபெப் 1ஆம் தேதி வந்து நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் வந்து 2020 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த புது ஸ்ட்ரக்சரை வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா என்னமோ வந்து டேக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து குறைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக நானும் வந்து இந்த பார்லிமெண்ட் லைவ் செஷனோ இல்லைனா வந்து இந்த ஸ்பீச் பார்க்கல. பட் ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு அப்புறம் அந்த மீடியாஸ் இல்லைண்டா ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது வந்து டேக்ஸ் ரேட் கம்மி பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஹெட்லைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ 20% இருந்தது 25%, 10% இருந்தது 5%, இந்த மாதிரி ரிடக்ஷன் போட்டிருந்தாங்க நியூ டேக்ஸ் ரேட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ டேக்ஸோட ரேட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து அந்த டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்கும்போது தான் வந்து ஆக்சுவலாக இது டேக்ஸ் ரிடக்ஷன் கிடையாது, ஆக்சுவலாக நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும், அது இல்லாமல் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து டேக்ஸ் பேயர்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இந்த புதுசாக இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரோட பர்பஸாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் குயிக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரையில் நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு டேப்லர் காலம் ஃபார்மேட்டில் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் வந்து இன்கம் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோன்றதை ஃபஸ்ட் காலமில் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் காலம் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன வந்து டேக்ஸ் ரேட் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன். அண்ட் தென் மூணாவது காலமில் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரேட்ஸ் என்னன்றது தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ரோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா வந்து பழைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்லாப் பேஸ் பண்ணி இந்த கலரையும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பழைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 4 வந்து ஸ்லாப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2.5 lakhs, அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. 2.5 to 5 lakhs பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸு. அண்ட் தென் 5 to 10 lakhs வந்து 20% டேக்ஸு. அதுக்கப்புறம் 10 lakhs அபோவ் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸு. ஸோ இதுதான் வந்து 4 ஸ்லாப்ஸ் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட்டு. ஸோ புது டேக்ஸ் ரேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே வந்து 7 ஸ்லாப்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி அஃப்கோர்ஸ் வந்து அப் டு 5 lakhs பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கிடையாது. ஸோ 2.5 வந்து நோ டேக்ஸு, 2.5 to 5 வந்து 5% சொல்லியிருக்காங்க ஈவன் இந்த நியூ டேக்ஸ் ரிஜைமில். பட் 5க்கு அபவ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ 5 to 10 வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா பழைய டேக்ஸ் ரேட்டில் வந்து 5 to 10 வந்து 20% இருந்தது. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 to 7.5 10% ஆகும், 7.5 to 10 lakhs வந்து 15% ஆகும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10 அபவ்ன்றது 30 இருந்தது, அதை ஃபர்தராக 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 to 12.5 வந்து 20% சொல்கிறாங்க, 12.5 to 15 lakhs வந்து 25, அண்ட் அபவ் 15 வந்து 30% ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூ டேக்ஸ் ரேட்டு. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான் ஆக்சுவலாக. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி தோணலாம், ஏன்னா வந்து 2.5 to 5 வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கோமே, இங்கே ஏன் 5% சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா 2.5 lakhs to 5 lakhs வந்து 5% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். பட் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 87A இருக்குது. ஸோ அந்த 87A படி வந்து உங்களோட டேக்ஸபிள் இன்கம் வந்து அப் டு 5 lakhs இருக்குன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அ 12,500 rupees ரிபேட். ஸோ ரிபேட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற திரும்ப வாங்குற மாதிரி, சரிங்களா? ஸோ நீங்கள் 5% நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், 2.5 to 5 lakhs. ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12,500 வரும். அதை வந்து ரிபேட்டாக நீங்கள் திரும்ப எடுத்துக்குவீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. அப் டு 5 lakhs டேக்ஸபிள் இன்கமாக இருந்ததுன்னா டேக்ஸ் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. இட் டசன்ட் மீன் வந்து டேக்ஸ் கிடையாதுன்ட்டு, 5% இருக்குது, பட் யூ கெட் அ ரிபேட். ஸோ அதனால தான் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து புது டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட டேக்ஸபிள் இன்கம் 5 lakhs கீழே இருக்குன்னா இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபாலோ பண்ணீங்களா நியூ ஃபாலோ பண்ணீங்களா, நீங்கள் எப்படி இருந்தாலும் டேக்ஸ் பே பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது டிசைட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரிஜைம் வந்து இஸ் ஆப்ஷனல் ஆக்சுவலி. ஸோ ஆப்வியஸாக வந்து ஆல்ரெடி இருக்கிற டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆன் டாப் வந்து இது புதுசாக கொடுத்துருக்காங்க. பட் இதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பழசை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு என்ன சொல்ல பண்ணலாம். இது இண்டிவிஜுவல் சாய்ஸு. ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயரோட சாய்ஸ் எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரேட்டை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இருக்கிற, அதாவது எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட்டை ஃபாலோ பண்ணும்போது இருக்கிற நிறைய எக்ஸம்ஷன்ஸை வந்து நீங்கள் இழக்க நேரிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏடிசி இருக்குது, 1,50,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸபிள் இன்கமில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வாங்க முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பிஎஃப், இன்சூரன்ஸு இதெல்லாம் காமிச்சு, அண்ட் அப்புறம் உங்களோட ஹெச்ஆர்ஏ டிடெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட 80D ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸு, இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் 50,000 rupees, இந்த மாதிரி டிடெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி காமிப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் புது ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடையாது. அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா உங்களோட
taxable income 6,50,000 rupeesனு வச்சுக்கோங்க. ஸோ பழைய ரேட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸம்ஷன்ஸ்லாம் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சூரன்ஸு இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 1,50,000 நீங்கள் காமிக்கிறீங்கன்னா ஸோ 1,50,000 அதுக்கு போயிடும். சரிங்களா? போயிட்டு மீதி எவ்வளோ வரும்? taxable income 5 lakhs வரும். 5 lakhs நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டியதில்லை. பட் நீங்கள் புது ரேட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் இந்த எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே காமிக்க முடியாது. ஸோ taxable income பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,50,000. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ரிபேட்டும் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிபேட் வந்து உங்கள் இன்கம் 5 lakhs வரைக்கும் இருந்தால் மட்டும்தான். ஸோ 5 lakhsக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ரிபேட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ 2.5 to 5 lakhsக்கு வந்து ஒரு 12,500 டேக்ஸு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1,50,000, அதாவது 5 lakh above 6.5 போது அந்த 1,50,000 வந்து ஒரு 10%. ஸோ 10% டேக்ஸு. சரிங்களா? அது ஒரு 15,000. ஸோ 15,000. ஸோ இது ஒரு 12,500. ஸோ இதில் ஆட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் டேக்ஸாக பே பண்ணணும். ஆக்சுவலாக அது நீங்கள் பழைய ரேட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டியதில்லை. பட் இதில் மெயின் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எக்ஸம்ஷனாக காமிக்க முடியும்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட் வந்து பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாதுன்னா இந்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரேட்டாக இருக்கலாம். பட் நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ஓகே ஏதோ ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தாலும் இது ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஆக்சுவலாக எவ்வளோ நீங்கள் எக்ஸப்ஷன் எடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக மேத்தமேட்டிக்கலாக கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது வந்து நமக்கு கண்டிப்பாக டிசைட் பண்ணவே முடியும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து இதை பற்றின நிறைய தகவல்கள், அதாவது என்ன ஆக்சுவலாக இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் அலௌடு, என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் இதில் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட ஓகே உங்கள் taxable income இவ்வளோ இருந்துச்சுன்னா எவ்வளோ, மேபி 7 lakhs இருந்ததுன்னா எது, 8 lakhs இருந்ததுன்னா எப்படி, ரொம்ப டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோட இன்னொரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நம்ம எந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த தகவல்கள்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோட வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.